أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. السلام عليكم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய ஜமாத்தின் சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் மத்தியில் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், முஸ்லிம்களும் தௌஹீதும். எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலும் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நபி மொழிகளிலும் இந்த பொருள் பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை நன்கு கேட்டு உணர்ந்து நீங்கள் இறை விருப்பத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். எல்லாம் வல்ல இறைவன் நான் கூறுகின்ற கருத்துக்களை உங்கள் சிந்தையிலே புகுத்தி ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று வேண்டிக்கொண்டு எனது உரையை துவக்கம் செய்கின்றேன். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வேளையில் முஸ்லிம் மக்களிடையே இரு பிரிவுகள் உருவாகின்றது. ஒரு பிரிவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு பிரிவினர் அன்னார் மரணிக்கவில்லை என்று மறுக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வந்து ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு மக்கள் மத்தியிலே தோன்றி அவர்கள் கேட்கின்றார்கள், நண்பர்களே, ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று கூறுபவர்கள் யார் என்ற பொருளிலே அவர்கள் கேட்கின்றார்கள், மக்களே, யார் முகமதுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னார் இறந்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் உயிரோடு இருக்கின்றான். நன்கு கவனிக்க வேண்டும். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து என்ன கூறுகிறார்கள் என்றால், யார் முகம்மதுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் இறந்து விட்டார். யார் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் உயிரோடு இருக்கின்றான். இங்கு அவர்கள் எப்படி கேட்டிருக்க வேண்டும்? அல்லது நாம இருந்தால், நீங்களோ நானோ இருந்தால் எவ்வாறு கேட்டிருப்போம் என்றால், யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறதாக கூறுகின்றார்கள், நீங்களாக கூறுகின்றீர்கள், அன்னார் இறந்து விட்டார் என்று தான் கேட்டிருப்போம். நீங்களும் அப்படித்தான் கேட்பீர்கள். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பதாக கூறுபவர் யார்? நீங்கள் கூறுகின்றீர்களா, அன்னார் இறந்து விட்டார்கள். இதுதான் சொல்லியிருப்போம். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு கேட்கவில்லை. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு இருக்கிறதாக நம்புகிறார்கள் என்ற இடத்திலே, என்று கேட்கும் இடத்திலே அவர்கள் எந்த ஒரு வாக்கியத்தை போடுகிறார்கள் என்றால், யார் முகம்மதுவை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னார் இறந்து விட்டார் என்று கூறுகின்றார். அதாவது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற இடத்தில்
அது உயிரோடு இருக்கிறதாக யார் நம்புகின்றார்களோ அந்த பகுதியில் யார் முகம்மதுவை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ என்ற சென்டென்ஸை என்ற கருத்தை போட்டுவிட்டு அன்னார் இறந்து விட்டார் என்று அடுத்த அந்த வாக்கியத்தினுடைய தொடர்ச்சியை கூறுகின்றார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த ஒரு மாநபியை, ஒரு நபியை, ஒரு மனிதரை அல்லது ஒரு ரசூலை உயிரோடு இருப்பதாக நம்புவது அன்னாரை வணங்குவதற்கு சமமானது என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த கருத்து தவறு என்றால் அல்லது கருத்து தவறானது என்று நீங்களோ நானோ கருதினால், இதே கருத்தை ஹஸரத் சஹாபா பெருமக்களும் கருதியிருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன கேட்டிருப்பார்கள்? அபூபக்கர் அவர்களே, ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போதுதான் இறந்திருக்கிறார்கள், இறந்து விட்டார்களா அல்லது உயிரோடு இருக்கிறார்களா என்று நமக்குள் பிரச்சனை இருக்கிறது, முடிவுக்கு வரவில்லை. இந்த காலகட்டத்திலே நீங்கள் யார் அன்னாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னார் இறந்து விட்டார் என்று கூறுகின்றீர்கள். நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள்? இப்படி ஒரு படிச்சொல்லை, ஒரு அபாண்டத்தை எங்கள் மீது போடுகின்றீர்களே என்று யாராவது கேட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் அந்த கருத்திற்கு உடன்படுகிறார்கள், அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எந்த கருத்தை? இறந்து போன ஒரு நபியை, மரணித்து விட்ட ஒரு நபியை உயிரோடு இருப்பதாக நம்புவது அன்னாரை வணங்குவதற்கு சமம் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு அந்த கருத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இருந்தது. அந்த கருத்தை பற்றி எந்த ஆட்சேபனையும் அந்த நபி தோழர்களிடையே ஏற்படவில்லை. எனவேதான் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர் கூறுவது சரிதான் என்று கொண்டார்கள். இரண்டாவது அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரானிலிருந்து 3வது அதிகாரம் 144வது வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு அதன் பொருள் என்ன ஓதுகிறார்கள்? அந்த பொருள் என்னவென்றால், முகம்மது ஒரு தூதரே அன்றி வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்களெல்லாம் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு திருக்குரான் ஆயத்தை ஓதுகிறார்கள். முகம்மது ஒரு தூதரே என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். இந்த இடத்தில் நபித்தோழர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அபூபக்கர் அவர்களே, இங்கு நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடு என்னவென்றால், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்பதுதான். நீங்கள் அதனை கூறாது அன்னார் ஒரு தூதர் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், அன்னாருக்கு முன்னர் வந்த தூதர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகின்றீர்களே, அன்னாருக்கு முன்னர் வந்த தூதர்களை பற்றி என்ன நமக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் அதை பற்றி கேட்கவில்லையே, எங்களுடைய கருத்து வேறுபாடு இல்லையே. எங்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், ஹஸரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்களா இல்லையா என்பதுதான். நீங்கள் அதை கூறாது அவர் ஒரு தூதரே என்று வேறில்லை என்று சொல்லுகின்றீர்கள், அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகின்றீர்களே என்று எந்த நபி தோழராவது கேட்டார்களா என்றால் அதுவும் இல்லை. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி, முகமது ஒரு தூதரே என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்ற திருக்குரான் வசனத்தை 3வது அதிகாரம் 144 வசனத்தை ஓதியவுடன் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அன்னார் இறக்கவில்லை. யாராவது ஒருவர் அவர் இறந்து விட்டதாக கூறினால் அவருடைய கழுத்தை சீவி விடுவேன் என்று வாளை உருவிக்கொண்டு நின்ற ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அந்த கருத்திலே உடன்பாடாக இருந்த
அத்தனை நபித்தோழர்களும் உட்பட அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னார் இறக்கவில்லை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த நபித்தோழர்களில் ஒருவர் கூட மறுத்து பேசவில்லை. எப்படி கேட்டிருக்க வேண்டும்? எவ்வாறு கேட்டிருக்க வேண்டும்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்பதற்கு விடை நீங்கள் நேராக கூறவில்லை. அன்னார் மரணித்து விட்டார்கள் என்று கூறவில்லை. அதற்கு மாறாக அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகின்றீர்களே என்று யாராவது கேட்டார்களா? இல்லை. ஏன் இல்லை? காரணம், இந்த இப்படி ஒரு நபியினுடைய பெயரை, ஒரு ரசூலுடைய பெயரை சொல்லி முகமது ஒரு தூதரே என்று வேறில்லை என்று சொல்லி அவருக்கு முன்னர் வந்த தூதர்களெல்லாம் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று கூறினாலே முகமது இறந்து விட்டார், எந்த தூதனுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அன்னார் இறந்து விட்டார் என்று பொருள் என்று அத்தனை நபித்தோழருக்கும் தெரியும். எனவேதான் அன்னார் இறக்கவில்லை என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அன்னார் இறந்து விட்டார் என்று நம்புகிறார்கள். அவருடைய கைகளும் கால்களும் குழலாடி விட்டன. பேசுவது முடியாமல், செய்வது அறியாமல் அவர் திகைத்து நிற்கின்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டதாக அவர்கள் நம்புகின்றார்கள். இந்த இரு சம்பவங்களிலிருந்து நான் மேலே கூறிய இரு சம்பவங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது என்ன விளங்குகிறது என்றால், ஒரு நபியினுடைய தோழர், நபியினுடைய பெயரை அல்லது ஒரு ரசூலுடைய பெயரை சொல்லி அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், எந்த தூதருடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அன்னார் இறந்து விட்டார் என்று பொருள். இங்கு நாம் பார்க்கின்றோம், திருக்குரானிலே 5வது அதிகாரம் 75வது வசனத்திலே ஒரு இவ்வாறு காணப்படுகிறது. மரியத்தின் மகன் ஈசா, மசீஹ் ஈசா இப்னு மரியம், மரியத்தின் மகன் ஈசா மசீஹ் ஒரு தூதரே என்று வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் சென்று விட்டார்கள். ஈசா ஒரு தூதரே அன்றி வேறில்லை, அவருக்கு முன்னர் வந்த தூதர்களெல்லாம் மரணித்து விட்டார்கள். நான் முதலில் சொன்ன அந்த 144 வசனத்தின் அடிப்படையில் அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் நபித்தோழர் அனைவரும் கொடுத்த பொருளின் அடிப்படையில் இந்த 575வது வசனத்திற்கு நாம் பொருள் கொடுப்போம் என்றால் எப்படி வரும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வரும். ஏனென்றால் முகமது ஒரு தூதர் என்று வேறில்லை, அவருக்கு முன்னிருந்த தூதர்கள் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று சொன்னபோது அதில் முகமது நபியுடைய மரணம் நேரடியாக கூறப்படவில்லை. இருந்தாலும் அத்தனை தோழர்களும் மரணிக்கவில்லை என்று நம்பிக்கொண்டிருந்த தோழர்களும் கூட அன்னார் இறந்து விட்டார்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 575வது வசனத்திற்கு நாம் பொருள் கொடுக்கும் என்றால், இதில் ஈசா ஒரு தூதரே என்று வேறில்லை என்று சொல்லப்பட்டு அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் சென்று விட்டார்கள், அவருக்கு முன்னர் வந்த தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறப்படுவதனால் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று கருத்து தெளிவாகிறது. திருக்குரான் அடிப்படையிலும் நம்பத்தகுந்த நபிமொழியின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கருத்து உறுதியாகிறது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். மரணிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யார் முகமதுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னார் இறந்து விட்டார். உயிரோடு இறந்து ஒரு மரணித்து விட்ட ஒரு தூதரை அவர் மரணிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவது அன்னாரை வணங்குவதற்கு சமம் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபித்தோழரிடையே கூறினார்கள். அந்த கருத்தை அத்தனை நபித்தோழர்களும்
ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நபித்தோழர் கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்த அடிப்படையில் ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் திருக்குர்ஆன் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட திருக்குர்ஆன் இறங்கி ஏறக்குறைய 1500 ஆண்டுகளாகின்றன. இந்த முஸ்லிம் உலகு இறந்து போன ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னும் உயிரோடு இருக்கிறதாக நம்பிக்கொண்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த சம்பவத்தின் அடிப்படையில், நபி மொழியின் அடிப்படையில், நபி தோழர்கள் அத்தனை பேரும் ஏகமனதாக எடுத்துக்கொண்ட அந்த முடிவின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இந்த முஸ்லிம் உலகு கடந்த 1500 ஆண்டுகள் கடந்த ஹஸ்ரத் நபிகள் நாயகம் மன்னிக்கவும் ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கிக் கொண்டு இருப்பதை நாம் தெள்ள தெளிவாக உணர முடிகிறது. ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 575வது வசனத்தின் அடிப்படையில் இறந்து விட்டார்கள் என்பது உண்மையானால் அதான் உண்மை, அதான் ஹக்கு, அதான் சத்தியம். அவரை உயிரோடு இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பது அவரை வணங்குவதற்கு சமமானது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. ஒன்று. எனவே முஸ்லிம் பெருமக்களாகிய நான் சொன்ன கருத்துக்களை இறை அச்சத்தோடும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு உண்மையை உணர்ந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்க இறைவன் அருள் பாலிக்கட்டும். ஒன்று. இரண்டாவதாக, திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. 22வது அதிகாரம் 73வது வசனம். அதிலே இறைவன் கூறுகிறான், உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதனை நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள். செவி கூர்மைப்படுத்தி செவி சாய்த்து கேளுங்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அதை அந்த ஈயிடம் இருந்து அவர்களால் மீட்க முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமாக இருக்கின்றான். இந்த இடத்திலே, அதாவது 22வது அதிகாரம் அல் ஹஜ் 73வது வசனத்திலே இறைவன் ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு அழகிய கருத்தை கூறுகின்றான். அல்லாஹ்வை அன்றி யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இங்கு அழைப்பதற்கு முழுக்க தகுதி படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை விட்டு அந்த அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே அவனுக்கு இணையாக வேறு எவரையும் அழைக்கக்கூடாது. அல்லாஹ்வை அழைப்பது போன்று அழைக்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இறைவன் கூறுகிறான், அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ்வை விட்டு நீங்கள் அனைவரும் யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும், அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இங்கு இறை வணக்கத்திற்கு என்ன வேண்டும், எந்த ஒரு பண்பு இருந்தால் ஒருவனை அழைக்கலாம், இறை வணக்கத்திற்கு உரியவனாக மாற்றலாம் என்றால், படைக்கும் ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அவரை அழைக்கலாம், அவரை வணங்கலாம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த பண்பு, படைக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருப்பதால் அல்லாஹ்வை விட்டு வேற யாரையும் அழைக்கக்கூடாது என்ற கருத்து இங்கு கூறப்படுகிறது. இறைவன் கேட்கின்றான், படைக்கும் ஆற்றல் உள்ள என்னை விட்டு அந்த ஆற்றல் இல்லாத யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டும். அத்தனை பேரும் ஒன்று திரட்டி ஒரு ஈயை படைத்து காட்டுங்கள். அப்ப ஒரு ஈயை கூட படைக்க முடியாத அவர்களை ஏன் நீங்கள் அழைக்கின்றீர்கள்? அவர்களை நீங்கள் ஏன் வேண்டுதல் புரிகின்றீர்கள்? அவர்களை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்கின்றான்.
நாம் சென்று சிந்திக்க வேண்டும். எனவே படைக்கும் ஆற்றல் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவரை அழைக்கலாம். படைக்கும் ஆற்றல் யாருக்கு இல்லையோ அவரை அழைக்கக்கூடாது என்ற கருத்து இந்த வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்கள் சிந்தனைக்கு நான் கேட்கின்றேன், ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்றும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்றும் அவரிடம் படைப்பும் ஆற்றல் இல்லை என்றும் அவ்வாறு இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பது அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வுக்கு சமமாக நாம் அன்னாரை உயர்த்துவதற்கு சமம் என்றும் இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது. முஸ்லிம் மக்கள் அனைவரும், முஸ்லிம் சமுதாயத்தவர் அத்தனை பேருமே திருக்குரானிலே 2 இடங்களில் 3வது அதிகாரம் 49வது வசனம், 5வது அதிகாரம் 110வது வசனம், இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அல்லாஹ்வுடைய அனுமதியினால் ஒரு பறவையை படைத்தார், களிமண்ணால் பறவை ஒன்று செய்து படைத்தார் என்று நம்புகின்றார்கள். எனவே நாம் பார்க்கின்றோம், இறைவனைத் தவிர எவருக்கும் படைக்கும் ஆற்றல் இல்லை என்றும், எனவே இறைவனைத் தவிர யாரும் அழைக்கக்கூடாது என்ற கருத்து திருக்குரானிலே 22வது அதிகாரம் 73வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான். எந்த அளவுக்கு கூறுகிறான் என்றால், அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரி அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று கூறுகின்றான். எனவே இதுவே முஹக்கமாத் என்ற திருக்குரானுடைய அடிப்படையான வசனம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகின்ற அந்த வசனங்கள் ஓமே வடிவிலானவை, முத்தசாபிகாத், பல்வேறு பொருள் தரக்கூடிய ஓமே வடிவிலான வசனம் என்று நமக்கு தெரியும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைப்பது போன்று ஒரு பறவையை படைத்தார் என்று நம்புவது அவரை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கு சமமாகும். இணை வைத்தல் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய ஒரு பண்பு, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய ஒரு குணம், ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு இருப்பது போலவே அல்லாஹ் அல்லாத ஒரு நபிக்கோ ஒரு ரசூலுக்கோ ஒரு மனிதருக்கோ இருக்கிறது என்று நம்பினால் அதுவே இணை வைத்தலாகும். எந்த அளவுக்கு அவரை நாம் அந்த பண்பை, இறை பண்பை இறைவன் அல்லாதவருக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது இணை வைத்தல் என்று நமக்கு புரிகிறது. ஒன்று. அடுத்து, இறைவன் திருக்குரானிலே 39வது அதிகாரம் 42வது வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹ் உயிர்களை அவற்றின் மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். எந்த உயிரின் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். ஏனையவற்றை, அதாவது மரணிக்காதவற்றை, அதாவது தூக்கத்தில் உள்ளவற்றை கொஞ்ச காலம் விட்டு விடுகிறான். அல்லாஹ் உயிர்களை அவற்றின் மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை தூக்கத்தின் போதும் உறக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். எந்த உயிரின் மீது அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். ஏனைய உயிர்களை, மரணிக்காத தூக்கத்தில் உள்ள உயிர்களை கொஞ்ச காலம் விட்டு விடுகிறான், குறிப்பிட்ட காலம் வரை விட்டு விடுகிறான். சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. இங்கு உயிர்களை கைப்பற்றுவதுதான் யாருடைய செயல் என்றால் அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ்வுடைய செயலாக எது கருதப்படுகிறது? உயிர்களை கைப்பற்றுதல். உடல் என்று வரவில்லை. 39வது அதிகாரம் 42வது வசனத்திலே இறைவன் கூறுகிறது, அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். அந்த கைப்பற்றும் விதம், உயிர்களை கைப்பற்றும் விதம் 2. ஒன்று, மரணத்தின் போது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். 2, தூக்கத்தின் போது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். மரணத்தின் போது கைப்பற்ற உயிர்களை அவன் தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். அதை மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்புவதில்லை.
நன்கு கவனியுங்கள், செவிதாய்த்து கேளுங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள். எந்த உயிரின் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை இறைவன் தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன் கைக்குள் வைத்துக் கொள்கிறான். அந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை. ஏனையவை உறக்கத்தின் போதோ தூக்கத்தின் போதோ கைப்பற்றப்பட்ட உயிர்கள் கொஞ்ச காலத்திற்கு மீண்டும் மரணிக்கின்ற வரை திரும்ப அனுப்பப்படுகின்றன. இது திருக்குரானிலே அடிப்படையான வசனம், முஹ்கமாத் என்று சொல்லப்படுகின்ற வசனம். எனவே இறந்த உயிர்கள் மீண்டும் வருவதில்லை என்பதற்கு திருக்குரானிலிருந்தே பல சான்றுகள் தரலாம். இந்த ஒன்றே போதும் என்று காலத்தின் அருமையை கருதி நான் விட்டுவிடுகிறேன். இன்னொரு சம்பவத்திற்கு வருவோம், இது மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு சம்பவம் திருக்குரானிலே 2வது சூரா 258வது வசனத்திலே வருகிறது. இறைவன் அதை எடுத்து கூறுகின்றான். தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவனை குறித்து தர்க்கம் செய்தவனை நீர் அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்பவன் என்று இப்ராஹிம் கூறிய போது, நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்கச் செய்கிறான், எனவே நீ மேற்கில் உதிக்க செய் என்று இப்ராஹிம் கூறினார். உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இங்கு ஹஸ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு நாத்திக மன்னனுக்கும் இடையில் உரையாடல் நிகழ்கிறது. அதில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைவனுடைய அல்லாஹ்வுடைய ஒரு மாறாத இயல்பு, அல்லாஹ்வுக்கு மட்டும் ஒரு உரிய இயல்பை எடுத்துக் கூறுகிறார்கள். உன் இறைவன் எப்படிப்பட்டவன்? அதற்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், என் இறைவன் உயிர்களை மரணிக்க செய்பவன், மரணித்த உயிர்களை உயிர் பெறச் செய்பவன். மரணிக்கும் ஆற்றலும் உயிர் கொடுக்கும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உடனே அந்த அரசன் உடனே கேட்கின்றான், நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன். என்ன சொல்றான்? ஒரு மனிதன், ஒரு மனித மன்னன், ஒரு அரசன், இறை நம்பிக்கையற்ற அரசன், நபியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மன்னன் கூறுகின்றான், நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன். உடனே ஹஸ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்படி என்றால் என் இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கின்றான், மேற்கிலே மறைய செய்கின்றான், நீ சூரியனை மேற்கில் உதிக்க செய். என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கின்றான், நீ அதனை மேற்கில் உதிக்க செய் என்று கூறியவுடன் அவன் வாயடைத்து நின்று விட்டான், திகைத்து நின்று விட்டான் என்று வருகிறது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன் என்று அந்த அரசன் கூறியவுடன் செய்து காட்டு என்று ஏன் கேட்கவில்லை என்று என் சிந்தையிலே தோன்றியது. உங்களுக்கும் தோன்றியிருக்கலாம். அந்த மன்னன் நானும் உயிர் கொடுப்பேன், என்ன உன் இறைவனுக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கின்ற ஆற்றல் இருக்கிறதா? உன் இறைவனுக்கு மட்டும்தான் மரணிக்க செய்யும் ஆற்றல் இருக்கிறதா? எனக்கும் உயிர் கொடுக்கும் ஆற்றலும் மரணிக்க செய்யும் ஆற்றலும் இருக்கிறது என்று அவன் வாதிட்டதனால் செய்து காட்டு என்று கேட்பார் என்று பார்த்தோம். அங்கு அதை பற்றி பேச்சே இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? நமக்கு விடை தெரிய வேண்டாம், இருக்கட்டும். ஆனால் அதற்கு எப்படி விடையை கொண்டு வருகிறார் என்றால், ஹஸ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அப்படி என்றால் உனக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறது, மரணிக்க செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்றால் என் இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கின்றான், அதனை நீ மேற்கில் உதித்து காட்டு. அவனால் முடியவில்லை. எனவே ஒரு ஆளுக்கு உயிர் கொடுக்கின்ற ஆற்றல், இறந்து போன ஒருவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நாம் நம்பினால் அந்த ஆற்றலுடைய கனபரிமாணம், வல்லமை
எவ்வளவு தெரியுமா? கிழக்கே உதிக்கின்ற சூரியனை மேற்கே உதிக்க செய்யும் ஆற்றல். எனவே ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையினால் உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று நாம் நம்புவதாக இருந்தால் நாம் எவ்வாறு நம்புகிறோம் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் 2வது அதிகாரம் 258வது வசனத்தின் அடிப்படையில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நாத்திக மன்னனும் உரையாடிய வாதம் செய்த அந்த வசனத்தின் அடிப்படையில் அன்னாருக்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிழக்கே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலே உதிக்க செய்யும் ஆற்றல் இருக்கிறதாக நம்ப வேண்டும். நம்ப முடியுமா? திருக்குர்ஆனிலே 39வது அதிகாரம் 42வது வசனத்திலே நான் ஓதி காட்டினேன். அல்லாஹ் உயிர்களை அவற்றின் மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். எந்த உயிரின் மீது அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். எந்த உயிரின் மீது அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான் என்ற முஹக்கமாத் அடிப்படை கருத்தடங்கிய வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இறந்த உயிர்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. மரணத்தின் போது அல்லாஹ் உயிர்களை மட்டும்தான் கட்டுப்படுத்துகிறான், கைப்பற்றுகிறான். மரணத்தின் போது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். அந்த கைப்பற்றிய உயிர்கள் மரணத்தின் போது கைப்பற்றப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்விடமே நிரந்தரமாக அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதை தாண்டி வர முடியாது. இதுவே திருக்குர்ஆனுடைய அடிப்படை சட்டம். நாம் கேட்கின்றோம், ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார் என்றால் இந்த வசனத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் உள்ள அந்த உயிர் எப்படி வந்தது? அல்லாஹ் அதற்கு ஒரு அனுமதி எப்படி கொடுத்திருப்பான்? திருக்குர்ஆனிலே இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்ப முடியாது என்று ஏறக்குறைய 16 வசனங்களில் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. நேரம் இன்மையை கருதி நான் அதை கூறவில்லை. இறந்து போன உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாதபடி ஒரு திரை, ஒரு தடுப்பை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே அவ்வாறு நம்புவது இறைவனுக்கு இணை வைப்பதாகும். இறைவனுக்கு மட்டும் உரிய அந்த உயிர் கொடுக்கும் ஆற்றல் இறைவனுக்கு இருப்பது போலவே இறைவன் அல்லாத ஒருவருக்கும் இருக்கிறதாக நம்புவது இறை அந்தஸ்திற்கு ஒருவரை நாம் உயர்த்தி செல்வதற்கு சமம். இறைவனுடைய அந்த பண்புக்கு ஈடாக ஒரு நபியை, ஒரு மனிதரை நாம் உயர்த்துவதற்கு சமம். எனவே அதற்கு பெயர்தான் இணை வைத்தல், அதற்கு பெயர்தான் ஷிர்க். எனவே அந்த சிந்தனையை விட்டு, அந்த எண்ணத்தை விட்டு இறைவன் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் நான் ஹஸ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தோடு நாம் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு ரசூலுக்கு, ஒரு நபிக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருப்பதாக நம்புவது எப்படிப்பட்டது என்றால், கிழக்கே உதிக்கின்ற சூரியனை யாருக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறதோ அல்லாஹ்வை தவிர அவருக்கு அந்த கிழக்கே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலே உதிக்க செய்ய முடியும், அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு உயிர் ஆற்றலும் மரணிக்க செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்றால் அந்த உயிர் கொடுக்கும் ஆற்றலும் மரணிக்க செய்யக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது, என் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கின்றான். நீ உன்னிடம் இருப்பதாக நீ வாதிட்டால் நீ அதை மேற்கில் உதிக்க செய், சூரியனை மேற்கிலே உதிக்க செய், உனக்கு உயிரெடுக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். நாம் கேட்கின்றோம், இஸ்லாமிய உலகமே, முஸ்லிம் உம்மத்தே, நீங்கள் கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருக்குர்ஆன் வசனங்களை எல்லாம் படித்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய அந்த பண்பை, உயிர் கொடுக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் கூறியிருக்கிறது. அந்த பண்பை ஒரு நபிக்கு கொடுத்து அல்லாஹ்வின் கட்டளையினால் அவர் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் என்று நம்புவது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம்! சிந்தித்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை
நேர்வழியை தருமாறு என்னோட நான் மன்றாடுகிறேன். மூன்றாவதாக நாம் ஒரு கருத்தை சிந்திக்கிறோம். ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னார் வானத்திலே உயர்த்தப்பட்டு அந்த உடலோடு இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். திருக்குரானிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வருகிறது. 17வது அதிகாரம் சூரா பனு இஸ்ராயீலில் 90, 91, 92, 93 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அதில் வருகிறது, ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்த மக்கத்து காபிர்கள், குறைஷிகள், அந்த முஷ்ரிக்குகள் ஒரு அடையாளம் கேட்கின்றார்கள். இந்த பூமியிலே நீரூற்றை எங்களுக்காக நீர் ஓடச் செய்யாதவரை உம்மை நாங்கள் நம்ப மாட்டோம். இரண்டாவது, அல்லது உமக்கு பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும், அவற்றுக்கு இடையே நதிகளை நீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்ய வேண்டும், அல்லது நீர் நினைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது விழச் செய்ய வேண்டும், அல்லது அல்லாஹுவையும் வானவர்களையும் நேரில் நீ கொண்டு வர வேண்டும், அல்லது தங்கத்தால் உமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், அல்லது வானத்தில் நீர் ஏற வேண்டும், நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு புத்தகத்துடன் இறங்கினால் தவிர நீர் ஏறி சென்றதை நாம் நம்ப மாட்டோம் எனவும் கூறுகின்றனர். என் இறைவன் தூயவன், நான் மனித ரசூலே என்று வேறில்லை என்று முகமது கூறுவீராக. இந்த சம்பவத்தை 17வது சூரா 90 முதல் 93 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் படித்தரும் படிப்பினை என்ன? இந்த வசனங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அதற்கு மேலே ஏறக்குறைய 90வது வசனத்திற்கு மேலே நாம் பார்த்தால், இந்த குர்ஆன் போன்றதை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் இது போன்றதை கொண்டு வர முடியாது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே என்று கூறுவீராக என்று இறைவன் கேட்கின்றான். இந்த திருக்குரானில் மனிதர்களுக்காக எல்லா முன்மாதிரியும் வழங்கியுள்ளோம். மனிதர்களில் அதிகமானோர் இறை மறுப்பை தவிர வேறு எதையும் ஏற்பதில்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கீழே உள்ள வசனத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை என்றால், இந்த திருக்குரானை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள், மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு வாருங்கள், உங்களால் கொண்டு வர முடியாது என்பது இறைவனுடைய அறைகூவல், சேலஞ்ச். அதற்கு இந்த மக்கள் கேட்கின்றார்கள், சரி, அந்த திருக்குரான் எந்த இறைவனால் அனுப்பப்பட்டதோ அந்த இறைவனோ அந்த திருக்குரான் வசனங்களை இந்த முகமது நபியிடம் கொண்டு வந்த வானவர் யார், ஜிப்ரீலோ, அவரை கொண்டு காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஏன் அவருக்கு அல்லாஹ்வையும் அந்த வானவரையும் கண்முன் வந்து காட்ட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்றால், திருக்குரான் அல்லாஹ்விடம் வந்தது என்று சொல்கின்றீர்கள், அதை முகமதுவிடம் கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் என்றால் அந்த அல்லாஹ்வையும் அந்த மலக்கையும் கண்முன் கொண்டு வாருங்கள். அதற்கப்புறம் கேட்கின்றார்கள், சரி, அது முடியாவிட்டால் பரவாயில்லை, நீர் இப்படியே இந்த வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும், உடலோடு ஏறி செல்ல வேண்டும், எங்கள் கண்முன்னால் ஏறி செல்ல வேண்டும். ஏறி சென்றாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறி சென்றதை நம்ப மாட்டோம், திருப்பி வர வேண்டும். வருகின்ற போது வாசிக்க தகுந்த அளவில் ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் நம்புவோம். அப்போ திருக்குரானை பற்றிய பிரச்சனை, திருக்குரான் அல்லாஹ்விடமிருந்து மலக்கு மூலம் முகமது என்ற ஒரு நபிக்கு வந்திருக்கிறது என்ற வாதத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை கொண்டு வா, அந்த மலக்கை கொண்டு வா, அல்லது நீர் இப்படி உடலோடு வானத்திற்கு ஏறி சென்று திருப்பி வா, வரும்போது ஒரு புத்தகத்தை கொண்டு வா, அதை நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் உமக்கு திருக்குரான் வருகிறது, ஜிப்ரீல் கொண்டு வருகிறார், அது இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான். இதோடு இந்த பாலைவனத்திலே நீரூற்று ஓட வேண்டும், பேரீச்சை திராட்சை தோட்டங்கள் இருக்க வேண்டும், அங்கே நதிகள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும்,
இதை நம்பாவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்கின்றாயே, அந்த தண்டனையை கொஞ்சம் சேம்பிள் காட்டு, துண்டு துண்டாக வானம் இடிந்து எங்கள் தலை மீது விழவிட்டும், அல்லது உமக்கு இந்த பூமியிலே, இந்த பாலைவனத்திலே, இந்த நாட்டிலே தங்கத்தால் செய்யப்பட்ட வீடு ஒன்று இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை வைக்கின்றார்கள். முக்கியமான நிபந்தனை எதற்காக என்றால், திருக்குரான் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் மூலம் நபி உமக்கு வருகிறது என்றால் அந்த அல்லாஹ்வையும் ஜிப்ரீலையும் கொண்டு கண்முன் நிறுத்து, இதுதான் அவங்களுடைய நிபந்தனை. அல்லது நீர் வானத்திற்கு ஏறி சென்று திரும்பி இறங்கி வா, அப்படி வரும்போது ஒரு புத்தகத்தை கொண்டு வா, அதை நாம் வாசித்து பார்க்க வேண்டும் என்றுதான் மக்கத்து குறைஷிகள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இறைவன் கூற சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, என் இறைவன் தூயவன், சுப்ஹான ரப்பி, என்னுடைய ரப் சுப்ஹான் என்னும் தூயவன், தூய தன்மையை உடையவன், நான் மனித ரசூலே அன்றி வேறில்லை, நான் உங்களை போன்ற ஒரு மனித தூதர். என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கின்ற இந்த அற்புதங்களை எல்லாம் என்னால் காட்ட முடியாது. காரணம், என் இறைவன் தூயவன். அவ்வாறு எடுத்து காட்டுவது இறைவனுடைய சுப்ஹான் என்ற தன்மைக்கு, சுப்ஹான் என்ற பண்புக்கு மாற்றமானது, சுப்ஹான் என்ற இறை இயல்புக்கு களங்கம் கற்பிக்கக்கூடியது, கரை கற்பிக்கக்கூடியது. எனவே என்னால் முடியாது. மேலும் நான் உங்களை போன்ற மனிதன், ஆனால் தூதர். நான் ஒரு மனித தூதர். மனித தூதர் என்ற அடிப்படையில் இந்த உடலோடு வானத்திற்கு ஏறுவது என்பதோ, வரும்போது ஒரு புத்தகத்தோடு வருதல் என்பதோ என்னால் முடியாது. இதுதான் பொருள். இப்பொழுது என்னுடைய கேள்வி, அந்த மக்கத்து மக்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில நிபந்தனைகளை, இந்த திருக்குரான் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் மூலம் உமக்கு இறங்கியது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால், இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்கி காட்டு, ஒரு நீரூற்றை உண்டாக்கி காட்டு, பேரீச்சை திராட்சை தோட்டங்கள் இருக்க வேண்டும், நதிகள் அங்கு பெருக்கெடுத்து ஓட வேண்டும், தங்கத்தாலான ஒரு வீடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வும் மலக்குகளும் கண்முன் வர வேண்டும், இறை தண்டனை பற்றி பயமுறுத்துகின்றீரே, அந்த இறை துண்டுகள் வானத்திலிருந்து அந்த துண்டுகள் விழ வேண்டும், கடைசியாக வைக்கின்றார்கள், நீர் இந்த உடலோடு வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும். ஏறி சென்றாலும் நம்ப மாட்டோம், திருப்பி இறங்க வேண்டும், திருப்பி வருகின்ற போது ஒரு புத்தகத்தோடு இறங்க வேண்டும், நாங்கள் அதை வாசித்து பார்க்க வேண்டும். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், என் இறைவன் தூயவன், நான் ஒரு மனித தூதரே அன்றி வேறில்லை. அல்லாஹ்விடம் அந்த பரிசுத்த தன்மை, சுப்ஹான் என்ற தன்மை அந்த ரப்புக்கு இருக்கின்ற காலம் வரை ஒரு மனித தூதரால் உடலோடு வானத்துக்கு ஏறி செல்லுதல் என்பதும் திருப்பி வருதல் என்பதும் இந்த வசனத்திற்கு முரணானது. சுப்ஹான் என்ற தன்மை இருக்கின்ற வரை, சுப்ஹான் என்ற தன்மை இல்லை என்றால், ஒரு மனித தூதரும் இல்லை என்றால், ஒரு மனிதர் அல்லது யாரோ வானத்துக்கு ஏறி செல்லலாம் அல்லது இறங்கி வரலாம். நம்முடைய கேள்வி, ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித தூதர் என்றால், இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்றால், அவர் இந்த உடலோடு வானத்திற்கு ஏறி சென்றார் என்றோ, வானத்தில் கடந்த 2000 ஆண்டுகளாக இருக்கிறார் என்றோ, அதே உடலோடு அவர் திருப்பி வருவார் என்பதோ இந்த வசனத்திற்கு மாற்றம். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மறுப்பதற்கு, நான் ஒரு மனித தூதரின் அடிப்படையில் என்னால் வானத்திற்கு ஏறவோ இறங்கவோ முடியாது என்ற கூறியதன் அடிப்படையில் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய இறை பண்பாகிய சுப்ஹான், சுப்ஹான ரப்பி, என் ரப் சுப்ஹான் என்னும் தன்மையுடையவன். அவன் இறைவன் சுப்ஹான் என்ற தன்மை இறைவனிடத்தில் இருக்கின்ற காலம் வரை ஒரு மனித தூதர் வானத்திற்கு ஏறுதல் என்பதோ அந்த வானத்திலிருந்து இறங்கி வருதல் என்பதோ நடக்காத காரியம் என்று விளங்குகிறது. இங்கு சுப்ஹானை பற்றி, சுப்ஹான் என்ற இறை பண்பை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் கேட்கலாம், அதை பற்றி நான் பின்பு விளக்கிறேன். இறைவன் நினைத்தால், அவனுக்கு வல்லமை இருக்கிறது என்றால் செய்ய முடியுமா முடியாதா? நாம் கேட்கின்றோம், அல்லாஹ் சர்வ வல்லமை உள்ளவன், அல்லாஹ் எது நினைத்தாலும் செய்யலாம். ஈசா நபி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட உயர்த்தியிருக்கலாம்.
முழு மனிதர்களையும் அப்படி வானத்தில் உயர்த்தி விட்டு அப்படி இறக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ்வுக்கு வல்லமை என்ற பண்பு இருப்பது போலவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹான் என்ற பண்பும் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒரு பண்பும் இன்னொரு பண்பும் மோதிக்கொள்ளாது, முரண்படாது என்ற அடிப்படை விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி என்றால் ஒரு கேள்வி கேட்கின்றேன். 5வது அதிகாரம் 116 117 ஆகிய வசனங்களில் இறைவன் மறுமையில் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றான். அது எப்படி வருகிறது என்றால், நீர் என்னையும் என் தாயாரையும் 2 தெய்வங்களாக வணங்கும்படி கூறினீரா என்று இறைவன் கேட்கின்றான் ஈசா நபியை பார்த்து. ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவா நீ தூயவன். என்ன கேட்கிற ஆண்டவன், ஈசாவே நீர் உம்மையும் ஈசாவாகிய உம்மையும் உம்முடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 தெய்வங்களாக வணங்கும்படி இஸ்ரவேல் மக்களிடத்தில் கூறினீரா? இதுதான் கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? பதில கவனிங்க. இறைவா நீ தூயவன். என்ன சொல்லணும்? நாம என்ன சொல்லியிருப்போம்? இறைவா இல்லையே, நான் அவ்வாறு கூறவில்லை, அதுதான் சொல்லணும். ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கூறவில்லை என்று சொல்லலை. இறைவா நீ தூயவன், என்னையோ என் தாயாரையோ 2 தெய்வங்களாக வணங்கும்படி சொல்வது உன்னுடைய பரிசுத்த தன்மைக்கு சுப்ஹான் என்ற பண்புக்கு மாற்றமானது. நான் எவ்வாறு கூறுவேன்? நீ தூயவனாயிற்றே. சுப்ஹான் என்ற சொல் திருக்குர்ஆனிலே எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நாம் கண்ணோட்டமிட்டால், அந்த சொற்களை அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால், அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு ஆண் சந்ததி உண்டு என்று கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மலக்குகள் பெண் மக்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி ஏறக்குறைய பல பல வசனங்கள் வருகின்றன. அத்தனை வசனங்களிலும் அடுத்து வருகிறது இறைவனுக்கு சந்ததி உண்டு என்று கூறுகின்றார்கள். இறைவன் தூயவன். அப்போ இறைவனுடைய பரிசுத்த தன்மை எந்த இடத்தில் வருகிறது என்றால், இறைவனுடைய பரிசுத்தன்மைக்கு மாற்றமாக ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்து கூறப்படுகின்ற போது அடுத்து இறைவன் இதனுடைய பரிசுத்த தன்மையை காட்டி மறுப்பதாக வரும். இது திருக்குர்ஆனுடைய ஒரு சொல் வழக்கு, நடைமுறை. சுப்ஹான் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறது அங்கெல்லாம் பாருங்கள். நேரம் இல்லை, இல்லை என்றால் அந்த பட்டியலை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். ஒன்றை மட்டும் காட்டியிருக்கிறேன். அப்போ அல்லாஹ் இப்போ கேட்கின்றோம், இறைவனுக்கு வல்லமை இருக்கிறது என்றால், இறைவன் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியும் என்றால், அது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடலோடு வானத்திற்கு உயர்த்தவோ திருப்பி இறக்கவோ அங்கே 2000 ஆண்டுகள் வைத்திருக்கவோ முடியும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அவர் உயர்த்தி காட்டவில்லை? சரி, 2வது, ஈசாவையும் அவருடைய தாயாரும் 2 தெய்வங்களாக இறைவன் மாற்றுவதற்கு வல்லமை உண்டா இல்லையா? இறைவன் நினைத்தால் செய்ய முடியாதா இல்லையா? இறைவன் செய்வானா செய்ய மாட்டானா? உங்கள் சிந்தனையில் இந்த வினாக்களை எழுப்புங்கள். பதில் என்ன வருகிறது? அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது என்பது வேறு, இருக்கிறதுனால் எல்லாவற்றையும் செய்வான் என்று நம்புவது வேறு. அல்லாஹ்வுக்கு வல்லமை இருப்பதனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் 2 தெய்வங்களாக ஆக்க மாட்டான். வல்லமை இருக்கிறது என்பது வேறு, முடியும். அவனுடைய பரிசுத்த தன்மை அதற்கு மாற்றமானது. அவ்வாறு செய்வது அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மைக்கு மாற்றம் என்பதைத்தான் மறுமையிலே ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இறைவன் கேட்கின்ற போது, அல்லாஹ் கேட்கின்ற போது, நீர் உம்மையும் ஒரு தாயாரையும் 2 தெய்வங்களாக வணங்கும்படி அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் கூறினீரா என்று கேட்ட பொழுது இல்லை என்று அவர்கள் பதில் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் என்றால், இறைவா நீ தூயவன். அவ்வாறு கூறுவது, அவ்வாறு நம்புவது உன்னுடைய சுப்ஹான் என்ற பரிசுத்த தன்மைக்கு, இறை தன்மைக்கு மாற்றம். இப்போ என்ன வருகிறது என்றால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலோடு உயர்த்தப்பட்டார்கள் என்றால், 2000 ஆண்டுகளாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால், மீண்டும் அவரே வருவார்கள் என்றால், நம்முடைய நம்பிக்கை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் 2 தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டதற்கு சமம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு மனித தூதர் என்று மறுத்ததற்கு சமம். திருக்குர்ஆனிலே அன்னார் மனித தூதர் என்று இருக்கின்ற வரை அவர் செல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், என் இறைவன் தூயவன், நான் ஒரு மனித தூதர் என்றே வேறில்லை. எந்த மனித தூதரின் அடிப்படையில்
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திற்கு போக முடியாதோ அந்த அடிப்படையில் போக முடியாது. போக முடியும் என்று நம்புவது அல்லாஹ்வுடைய பரிசுத்தன்மைக்கு மாற்றம். எப்படி அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் இரண்டு தெய்வங்களாக வணங்குவதற்கு சமம். அது எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற ஷிர்கான காரியங்களிலிருந்து, இறைவனுக்கு இணை வைக்கும் இந்த செயல்களிலிருந்து, இறைவனுக்கு இணை கற்பிக்கும் இந்த நம்பிக்கையிலிருந்து அல்லாஹ் எங்களையும் உங்களையும் காப்பாற்றுவானாக என்று வேண்டிக் கொண்டு வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுக்கட்டும், நேர்வழி கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஹ்மதியத் ஜிந்தாபாத், அஹ்மதியத் ஜிந்தாபாத், அஹ்மதியத் ஜிந்தாபாத்.